செப்டம்பர் மாதத்துல முதல் வாரம் நாம ஆராதிக்க வந்திருக்கிறப்பா. என்னை பலப்படுத்துங்க இயேசுவே, என்னை பலப்படுத்துங்க இயேசுவே, என்னை தாங்கிக் கொள்ளுங்கப்பா, என்னை நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க மாத்திரமே வாழ்க்கையில வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்க இல்லாவிட்டா என் வாழ்க்கை என்றைக்கோ முடிந்து போயிருக்கப்பா. நான் மரித்து போயிருப்பேன், மாண்டு போயிருப்பேன் ராஜா. ஆண்டவரே, என்னுடைய தோட்டத்தில் புல் முழித்திருக்கும் ஆண்டவரே ராஜா. நீர் என்னை நினைவில் வைத்திருக்கிறீங்க அப்பா. நீங்க என் நினைவில் வைத்திருக்கிறீங்க அப்பா. உங்க நினைவில் என்ன வைத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்களை நான் ஆராதிக்க போறேன் என்று சொல்லி உங்க உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உங்க கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, இயேசுவே நான் உன்னை ஆராதிப்பேன் ஆண்டவரே. அப்பா, சரீரத்தோடு ஆவியோடு அப்பாவை நான் மகிமைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி உனக்கு ஆழத்தில் இருந்து இயேசுவே நன்றி சொல்லலாம். அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி வாயை தர்றாங்க, வாய்களை தர்றாங்க, வாய்களை தர்றாங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களை மகிமைப்படுத்த நாம வந்திருக்கிறேன். உங்க நாமத்தை அறிக்கையிடுகிறப்பா, உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். என் வாய்கள் திறக்கப்படட்டும். திறக்கலையா உங்க ரத்தத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. திறக்கலையா உங்க அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. திறக்கலையா உங்களுடைய கரையின தொடட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கலாம், துதிக்கலாம், துதிக்கலாம். ஆண்டவரே, கடந்த வாரம் எல்லாம் என்ன பாதுகாத்தீங்கப்பா, கடந்த வாரம் எல்லாம் என்ன பாதுகாத்தீங்கப்பா. இந்த புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த 7ஆம் தேதி அப்பா, செப்டம்பர் மாதம் ஆண்டவரே, உங்களை நான் மகிமைப்படுத்துகிறப்பா. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆவி நமக்குள்ள காணப்படணும், பரிசுத்த நமக்குள்ள காணப்படணும். இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என்ன நான் அறிக்கை செய்கிறப்பா. என் வாழ்க்கையை நான் அறிக்கை செய்கிறப்பா. ஆண்டவரே, என் சரீரத்தை நான் அறிக்கை செய்கிறப்பா. என் சிந்தனையை நான் அறிக்கை செய்கிற ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறப்பா. உண்மையில் நான் மகிமைப்படுகிறப்பா. உண்மையில் நான் களி கூறுகிற ஆண்டவரே ராஜா. என் உள்ளமெல்லாம் உம்மை துதிக்கணும் அப்பா. என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நான் துதிக்கணும் ஆண்டவரே. எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, பிள்ளைகளை வழி நடத்தினீங்க ராஜா. சமாதானத்தை கொண்டு வந்தீங்க ராஜா. சந்தோஷத்தை நீங்க கொடுத்தீங்க ராஜா. என் வாழ்க்கையில நீங்க நன்மை செஞ்சீங்க அப்பா. இன்னமும் நன்மை செய்கிறீங்க. இன்றைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கு எனக்கு நீங்க பலனை கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் நிமித்தம் என்னை ஆராதிப்பா ஆண்டவரே. மனுஷர்கள் என்னை விட்டு போகட்டும், உறவு என்னை விட்டு போகட்டும், எப்படியாப்பட்ட ஒரு கவலை எனக்குள்ள காணப்படட்டும், இந்த வேளையில் அதெல்லாம் நான் விட்டு விடுகிற ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நான் மகிமைப்படுத்துகிற ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரை மகிமைப்படுத்தலாம். வாய்களை தர்றாங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி ராஜா. உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. இயேசுவே, எவ்வளவு நன்றி சொன்னாலும் உமக்கு போதாதப்பா. அவ்வளவு நன்மைகள் எனக்கு செஞ்சிருக்கிறீங்கப்பா. இந்த நிமிஷமே எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்கப்பா. பரத்தில் இருக்கிற தேவனை நான் துதிக்கிறேன், பிதாவை நான் ஆராதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் இடத்துல வருகிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. வாய்களை தரங்க. நன்றி அப்பா. எல்லாம் சத்தமா இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி, 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 நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துறது அப்பா ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை அப்பா, பொதுவான ஒரு பாத்திரம் ஆண்டவரே. நான் ஒரு களிமண் அப்பா, நான் ஒரு களிமண். இந்த களிமண்ணுக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவரே, இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவரே, இயேசுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நன்றி அப்பா. இந்த ஆராதனையில நீங்கள் வாசம் பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. மிக தயவோடு தாழ்மையோடு கேட்கிறப்பா உடைய கிருபை எங்களுக்கு வேண்ட இயேசு. அப்படியா இந்த ஆராதனையை வாசம் பண்ணின தயவுக்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.